ஊழியர் மீட்டிங்ல நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பார்ப்பேன், சில ஊழியர் கட்டப்பட்டு இருக்கிறத ரொம்ப துக்கப்படுவேன். இந்த ஊழியரே கட்டப்பட்டு இருந்தா இவர் சபையில இவர் என்ன செய்ய போகிறார்? காரணம், அவரிடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன கிடையாது. அவர் பரிசுத்தமாய் தன்னை வாழ அர்ப்பணிக்கல. ஆனா ஊழியம் செய்யறாரு, வாஞ்ச ஊழியம் செய்ய, பிரசங்கிக்க, ஆராதனை நடத்த, சபை நடத்தலாம் அவருக்கு வாஞ்ச. ஆனா பரலோகம் அவரை என்ன செய்யல, அழைக்கவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை, அதிகாரப்படுத்தவும் இல்லை. 12 அப்போஸ்தலர்களை அழைத்து பிசாசுகளை துரத்தும், வியாதிகளை சுகமாக்க அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தாங்க. ஆவிக்குரிய அதிகாரம் குறைந்தபட்ச ஒரு ஊழியனிடத்துல காணப்பட வேண்டும். வியாதிஸ்தர்களை சுகமாக்கிறது அது ஆவிக்குரிய வரங்கள். அதிகாரம் என்கிறது ஆவிக்குரிய, அது அதிகாரம், அது ஆவிக்குரிய வரம் அல்ல, அது அதிகாரத்துல வரும். தேவ பிள்ளைய ஒரு ஊழியன் இடத்துல ஆவிக்குரிய அதிகாரம் எல்லா ஊழியன் இடத்துல இருக்கணும். ஆவிக்குரிய வரம் அது அவனுடைய பக்தி விருத்தி, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய அதிகாரம் ஒரு குறைந்தபட்ச ஊழியத்துக்கு வந்துட்டாலே அவனிடத்துல இருக்கணும். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, வேற சபைக்கு போயிட்டு நம்ம இடத்துல ஜபிக்க பில்லி சுனி மாந்திரிக போராட்டம் எப்படின்னு சொல்லி ஜபிப்பதற்காக என்ன செய்வாங்க. நான் சொல்லுவேன், உங்க சபையில உங்க ஊழியர்கிட்ட ஜபிங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்திருக்கிறாங்களே அப்படிம்பாங்க. இது வரம் கிடையாது, இது ஆவிக்குரிய அதிகாரம். ஆமா, லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் என்ன செய்தாரு? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதெல்லாம் ஆவிக்குரிய அதிகாரம். ஆவிக்குரிய வரம் வேற 9. ஆவிக்குரிய வரத்தை அதிகாரத்தோட என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. இது ஒரு குறைந்தபட்ச ஒரு ஊழியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதனால சொல்லுவோம், அப்படி எல்லாம் கிடையாது. இது எல்லா ஊழியனிடத்துல இந்த அதிகாரம் இருக்கணும். பரலோகம் அந்த ஊழியனை அழைத்திருந்தால், அவரை தெரிந்திருந்தால், அவரை கட்டாயமாக அதிகாரப்படுத்தி தான் ஊழியத்துக்கு கொண்டு வருவாங்களே ஒழிய, அதிகாரப்படுத்தாம எந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியனும் இருக்க மாட்டாங்க. பரலோகம் தெரிந்து கொள்ளப்படுகிற வேளையில அந்த மனுஷனை பரலோகம் அதிகாரப்படுத்தி விடும். பில்லி சுனிய மாந்திரிகம் பிசாசின் கட்டுகளில் இருந்து குறைந்தபட்ச விடுதலையை கொடுப்பதற்காக, அந்த பிசாசு பில்லி சுனிய மாந்திரிகத்தினால வரக்கூடிய வியாதிகள் பலவீனங்களை சுகமாக்குவதற்காக